ஓங்கலிடை பிறந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி வீங்கொலி நீர் ஞாலத் திருளகற்று மாங்கோர் மின்னையர் தனி ஆழி வெங்கதொரு என்ற ஏனையது தன்னேரில்லாது தமிழ் என்று சங்ககால புலவன் தமிழ் மொழியை வாழ்த்தி மகிழ்வான். நாளும் இன்னிசையால் ஞானசம்பந்தன் தமிழ் பரப்பி தெரிந்தார். இறைவனும் இறைவியும் நேரடியாக வந்து அவருக்கு பால் அளித்து அவரை தமிழ் பாட வைத்தார்கள். நாளும் தமிழின்றி பூசனை செய்தறியேன் என்று நாவுக்கரசர் சொன்னார். எனதுரை தனதுரையாக என்று திருமூலர் சொன்னார். அப்படி உலகத்தின் மிக மூத்த மொழியாக இருக்கிற தமிழில் இடைப்பட்ட காலத்தில் வறுமையிலே வாடிய புலவர்கள் மன்னர்களுக்கு லேகியம் விற்கிறார் போல பாடல்களை வெண்பாக்களை தந்து கொண்டிருந்த நேரம், மன்னர் தெருவிலே நடந்து வருவாராம். ஊரிலே இருக்கிற பெண்கள் அத்தனை பேருமே துகிலணியை கூட மறந்தவரை வந்து பார்த்து நிற்பார்கள் என்றெல்லாம் பாடி பசி தீர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் புலவர்கள் இருந்த நேரம் பாரதி புலவன் வந்து பிறந்தான். அவனுக்கு தெரிந்த மொழிகள் 8 மொழிகள். அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், பிரெஞ்சு தெரியும், லாட்டின் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், ஆங்கிலம் தெரியும். அத்தனையும் பழுதர கற்று சில பேர் பேசுவார்கள், எழுத மாட்டார்கள். சில பேர் பேச முடியாமல் இருப்பார்கள். எல்லாவற்றையும் அவனால் எழுத முடியும், பேச முடியும். அவற்றில் ஆய்வு செய்கிற அளவுக்கு அறிவுடையவனாக அவன் இருந்தான். அதனாலே தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான். யான் படித்தேன்னு சொல்லலை, யான் கற்றேன்னு சொல்லலை, யாம் அறிந்தேன். அதில் தான் பாரதியினிட்ட இருக்கிற அந்த 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 அது அது மமதைன்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஈகோங்கிறாங்க, ஆணவங்கிறாங்க. ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, பெரிய அறிஞர்களுக்கு ஆணவம் இல்லாமல் போனால் அவங்க பைத்தியமாயிருவாங்கங்கிறாங்க மனநல மருத்துவர். அதனால் அவனுக்கு ஒரு ஆணவம் இருக்குது. எனக்கு ஒரு விசித்திரம், நான் எப்பொழுதுமே என்னுடைய உரையாடல்களை புது மாதிரியாக அமைச்சிக்குவேன். பாரதினா பாரதிகிட்ட போய் நான் பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணி சொல்வேன். யாம் அறிந்த மொழிகள்லேன்னு சொல்கிறிய ஐயரை, நீயே சோத்துக்கலாத புலமை. யாம்னா மன்னர்கள் சொல்வான், யாம்னு சொல்லலாம். மடாதிபதிகள் யாம்பாங்க. ஆங்கிலத்தில் ராயல் புளூரல்னு சொல்லுவாங்க. நீ யாம்ங்கிறிய எப்படின்னு கேட்டேன். அப்போ தான் பாரதி எனக்கு சொல்லித்தந்தான், தமிழை முழுமையாக பழுதர கற்று தெளிந்த நம்மை தவிர வேறு எவனுக்கடா யாம் என்று சொல்லுகிற தகுதி இருக்கிறது என்று. அதான் யாம் அறிந்த மொழிகளிலே யாரெல்லாமோ தமிழை காப்பாற்றுவதாக, தமிழை வளர்ப்பதாக தமிழை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தமிழை வைத்து கொண்டு தமிழை பிழைக்க வைத்தானே ஒளி அவன் பிழைக்க முயற்சித்ததே இல்லை. முயற்சித்திருந்தான் என்றால் அவன் வெள்ளையர்களுக்கு லாலிபாடி ஒரு நல்ல தாசில்தாராக வேலை பார்த்துருக்கலாம். அந்த காலத்து ஐயர்கள் பூரா தாசில்தாராக தான் இருந்தாங்க, இந்த ஐயனும் ஆகியிருக்கலாம். அது என்னால் முடியல. அதனால தான் எடுத்தோடனே சொன்னால், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேங்க, அதை தொழுது படித்துடடி பார்ப்பான். அவனுடைய என்ன எனக்கு பிடிக்கும்னா, நம்மை தமிழர்கள் என்று உணர்த்துகிற பொழுதே நாம் இந்தியர்கள் என்று உணர்த்துவோம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்து சொல்லிட்டு அடுத்தால் செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம், அதை தினமும் வணங்கிடடி பார்ப்பான். அவன் என்னை ரொம்ப ரசிப்பேன். அதனால தான் நீங்கள் வாழிய செந்தமிழ்ன்றான், அடுத்து வாழ்க நற்றமிழ் இருப்பான். வாழ்க தமிழர்னு சொல்லலாம்ல, தமிழர்லையும் கெட்டவனுங்க ஐயோக பயிலுக்கு வருவான், தமிழை வச்சு பிழைப்பான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுவான், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர்ன்ட்டான். நல்ல தமிழம் போகிறான். அடுத்து அடித்தான் பாருங்கள், வாழிய பாரத மணி திருநாடு. இந்த தமிழங்க இந்த உணர்வை சொல்கிற பொழுது நீ இந்தியன்கிறத மறந்துடாதுங்கிறத அவனை மாதிரி தெளிவாக வேறு எவனும் தமிழில் சொல்லியிருக்கானா நான் படித்து பார்த்தேன்னு தெரியல. அவ்வளவு தெளிவானவன். அவனை ஏன் நான் புரட்சியாளன்னு கருதுகிறேன்டா, தந்தை பெரியார் இப்போ எத்தனையோ வருடத்திற்கு பின்னால் சொன்ன புரட்சிகரமான கருத்தை எல்லாம் சொல்ல முடியாத நேரத்தில், சொல்ல முடியாத இனத்தில் பிறந்து, சொல்ல முடியாத இடத்தில் கூர்ந்து இருந்து சொன்ன அவன்தான் புரட்சி. பெரியார் சொல்லியிருப்பார். அவன் அக்ரகாரத்துக்குள்ளே வந்துட்டு என்ன சொன்னான், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அப்போ யார் உயர்ந்தவனா, நீதி, உயர்ந்தமதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ. எவன்ட்டெல்லாம் நேர்மை இருக்கோ, நீதி இருக்கோ, உயர்ந்தமதி சிறந்த அறிவு இருக்கோ, கல்வி இருக்கோ, இவ்வளோ தெளிவாக நீதி, உயர்ந்தமதி, கல்வி, அதுக்கப்புறம் அதெல்லாம் விட சிறப்பு அன்பு நிறைய உடையவர்கள், இவன்ட்டெல்லாம் அன்பு இருக்கும். இந்த மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம்னு ஒரு முதுமொழி உண்டு, அது படி வாழ்ந்தவன். ஏன்னா அவன் எல்லாரையும் படித்தவன், வள்ளுவரை படித்தவன். தமிழ்நாட்டில் அவன் படிக்காத இலக்கியமே கிடையாது. இந்த என்ன அன்பு நிறைய உடையவர்கள் இங்கே என்னது திருக்குறள்லேருந்து அவன் வாங்குறான். அவர் சொல்கிறார், வள்ளுவர் அன்பின் வழியது உயிர்நிலைங்கிறார். ஒருத்தர் அன்பா இல்லையா, வள்ளுவர்கிட்ட போய் கேட்டால் அவர் ஒரு செய்தி சொல்லார். அன்பா இல்லைன்னா அவன் உயிரோடு இருக்கான்னு நினைக்காத, செத்து போயிட்டான், செத்து போயிட்டு தெரியாமல் உயிரோடு இருக்காங்கிறார் வள்ளுவர். அவர் கிண்டல் வள்ளுவர். அவன் செத்துட்டான், அந்த பேருக்கு அன்பு இல்லை, செத்துட்டான்.
ஆனால் உயிரோடு இருக்க அந்த ஊரே நினைக்கியா, நம்ம செத்தது எனக்கு தாண்டா தெரியுதுங்கிறார். அதான் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோருமா. அது அவன் தான் முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு பாடணும். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரான் கிடையாதுல, மக வெளியே உட்காந்துருக்கு, என்னடான்னா விளையாடினா என்னடான்னு கேட்டால், இல்லை மாடியில் பூச்சாண்டி இருக்கான்னு அம்மா சொல்கிறாங்கன்னு. உடனே குழந்தை இடுப்பில், நம்ம திருநெல்வேலி பாஷை சொன்னால் உக்கரில் தூக்கிக்கிறான். மாடிலாம் பூச்சாண்டி கிடையாது, பேய் கிடையாது, இதெல்லாம் பொய் உங்கள் அம்மா சொன்னது. 2 கண்ணேன்னு சொன்னால் என்ன, எனக்கு அப்பாவுக்கு தான் 2 கண் இருக்கேன், 2 பொய் சொல்கிறாங்க, இதை நம்பாதுன்னு அப்பம் பாடினதான் ஓடி விளையாடு பாப்பா. என்ன அது, அந்த பாடல்லாம் நம்ம மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்காத மிகப்பெரிய தவறை தமிழர்களும் தமிழக அரசும் செய்கிறது. ஓடி விளையாடு பாப்பான். ஒரு குழந்தைன்னா துருன்னு ஓடணும், விளையாடணும். இப்போ நான் எந்த வீட்டில் கேட்டாலும் 3 வயசுலேயே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டியாமான்னு சேர்த்தேன்னா சேட்டை பண்ணுதுங்க. பிள்ளைன்னா சேட்டை தான் பண்ணும். பிள்ளை சேட்டை பண்ணலைன்னா என்ன பண்ணும், மருத்துவத்தை கொண்டு காட்டணும். என் பிள்ளை அப்படியே மண்ணாக உட்காந்துருக்கு, என்னையா பாருன்னு. ஓடிக்கிடி இருந்தால் தான் பிள்ளை உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஓடி விளையாடு பாப்பான். அடுத்து சொன்னால், நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. எவன்லாம் ஓஞ்சிருக்கான் அந்த நாட்டில், அவன் பூரா அந்த நாட்டில் விரோதியாக இருக்கான். ஓய்ந்து போய், ஓய்தல் என்பது என்னது, ஒன்றுமே முடியாமல் இயலாமல் உட்காந்துருக்கான் பாருங்கள். அவன் தான் நாட்டுக்கு பல கேடு செய்திகள்லாம் சொல்லிகிட்டே இருக்கானுங்க ஓய்ந்தவனுக்கு. அதான் ஓய்ந்திருக்கலாகாது. கூடி விளையாடு பாப்பாங்கிறான். நான் இப்போ சில நண்பர்கிட்ட படையிருக்கேன், ரொம்ப பெரிய தனவந்தர்களாக, அவங்க ஆலய அதிபர்களாக இருக்கான், ஒத்தையில் உட்காந்து சீட்டு விளையாடுறான். அது என்ன பிறப்பு, செத்து போயிடலாமா? அதை விட சீட்டு கூட ஒத்தையில் விளையாடுறான். ஏன் கூட ஒரு ஆளுக்கு இல்லை. ஏயா நீ வீட்டுக்காரையோட விளையாடினா, அவள் கூட விளையாடுதான் ஏன் பாதி சொத்தை வாங்கிட்டான்றான் அவன். நீங்கள் அவன் இது அவன் என்ன கூடி விளையாடு பாப்பா. சரி, கூடி விளையாடுகிற பொழுது நான் கூடி விளையாடினா என்னது, அதில் மதம் பார்க்காத, ஜாதி பார்க்காத, இனம் பார்க்காத, எல்லா பிள்ளைகளோடு விளையாடு, கூடி விளையாடு. அதுக்குள்ள ஒரு செய்தி. ஒரு குழந்தையை வையாது. என்ன கூடி விளையாடும்போது அடிபடவும் மிதிபடவும் விழுவும், ஒரு பிள்ளை விழுவும், ஒரு பிள்ளை தள்ளிடும். அதுக்கான அந்த பிள்ளையை திட்டிடாத. விளையாட்டுனா அதெல்லாம் சகஜம். எப்படி சொல்கிறான் பாருங்க. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை. நான் என்ன சொல்ல, வண்டி இழுக்கும் குதிரை, வண்டி இழுக்கும் அப்படி தானே மற்றவன் சொல்லுவான். வண்டி இழுக்கும் நல்ல குதிரை. எல்லா குதிரையும் வண்டி இழுத்த, சில குதிரை சண்டித்தனம் ஒன்று, வண்டி புறப்படும்போது புறங்கால தூக்கிட்டு அடிக்கும் வண்டியில். அப்போ குதிரை என்றாலே வண்டி இழுப்பதை நினச்சிடாது. அது நல்ல குதிரை தேர்ந்தெடுக்கணும். அது என்ன சொல்கிறான், அரசாங்கத்தை சொல்கிறான், அரசியலை சொல்கிறான். அதுக்குள்ள ஒரு செய்தி. அரசும் அரசை நீ ஓட்டணுமா, நல்ல குதிரையை பூட்டி ஓட்டு. சண்டி குதிரையை பூட்டின்னா நெல் வயலில் இறங்கி உழும் மாடு. இந்த மாடு பார்த்தியா, ஒரு நாள் நுகத்தடியை பூட்டி வயக்காட்டில் உழ கொண்டு விட்டுட்டேன்னு வச்சுக்க, உழுதுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, மறுநாள் நுகத்தடியை போட்டோடனே நேரம் அது வயக்காட்டுக்கு போயிடுது. மாட்டுக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது. மாடு மாதிரி இருக்கு. அண்டி பிழைக்கும் நம்ம ஆடு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஆடு இந்த காக்கா, குருவி, கோழிலாம் மனுஷனை சார்ந்து வாழுகிற இனம். அது காட்டில் இருக்காது. அதுதான் என்ன சொல்லலாம், அண்டி பிழைக்கும் நம்ம ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி. அதுக்கு என்ன செய்தி, அதுக்குள்ளே குதிரை வண்டிகளுக்கு கொள்ளு வைக்கணும்ல, சாப்பாடு பண்ணணும்ல, மாடு உழுது அதுக்கு சாப்பாடு பண்ண வைக்கணும்ல, இந்த ஆடு ஒன்று நம்பியிருக்க அதுக்கு சாப்பாடு பண்ணணும்ல. இது எல்லார் உழைப்பையும் திருடிட்டு ஒன்றும் போடாமல் இருந்துடாதுங்க. இவை ஆதரிக்க வேணுமடி. கொத்தி திரியும் அந்த கோழிங்கிறான். அதை கூட்டி விளையாடு பார்ப்பார். இப்போ அதை 65ன்றானுங்க. அது வேறு பக்கம் இங்கே அந்த காலத்தை கோழியை கூட்டி. இப்போவுமே என்னுடைய வருத்தம் என்னென்னா, பெரிய மாநகரங்களில் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. எல்லா கல்விக்கூடங்களும் கல்வி தருவதாக இல்லை, கொலைக்களங்களாகத்தான் எனக்கு தெரியுது. ஏன்னா 7ஆம் கிளாஸ் படித்த பிள்ளைக்கு 2 மாதம் லீவ் விட்டால் கிராமத்தில் போய் கோழி, ஆடு, வேப்ப மரம், தாத்தா, ஒத்த வேட்டியை கட்டிட்டு போகிற தாத்தா, எல்லாம் சொறி மாதிரிக்கெல்லாம் பேரப்பிள்ளைன்னு கேட்குற தாத்தா, தூக்கி கொஞ்சிற பொக்கவாய் கிளவி, அந்த பாம்படை கிளவி, ஒன்றையும் பார்க்கல பிள்ளைய. அது நகரத்தில் பூரா துப்பாக்கி சுடுறது, அணுகுண்டு சுடுறது மாதிரி பொம்மையாக வாங்கி கொடுக்கிய. பிற அவன் போதை மருந்துக்கு தானே அடிமையாவான். அவன் கோழியை பார்க்கலையே, குளத்தை பார்க்கல. என்னுடைய பேரனே பாருங்கள், ஒரு தடவை வந்தார், நான் மேலே கூட்டு போயிட்டேன் பாவநாசத்துக்கு. தண்ணி அந்த படகையும் பார்த்து அவருக்கு சந்தோஷம். மறுநாள் காலையில் சொன்னேன், எங்கே போன மணிமுத்தார் அருவிங்கிறார். திரும்ப எவ்வளோ தண்ணி தாத்தா, எப்படி இருக்குது தாத்தா? அவனுக்கு மரம்லாம் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம காட்டில் தான் கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி. அடுத்து சொன்னால் பாருங்கள், ஒரு சமூக சிந்தனை, எத்தி திருடும் அந்த காக்காய்மா, அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. காக்காய் எப்படி ரசிக்கிறா மாதிரி எத்தி திருடுங்க. அதை காக்காயை மாதிரி ஒரு திருடன் யார்கிட்ட திருட போகிறோங்கிறத முன்கூட்டி சொல்லிட்டு திருடுறது காக்கா ஒன்று தான். பிள்ளை கையில் முருகை கொடுத்துருப்பாங்க, அப்போவே சொல்லுவான், எல்லாம் காக்கா வந்துடும் பிடிங்கிறோம், காக்கா வந்துடும் பிடிக்கும். அது எப்படியோ வந்து பிடிக்கிறோம். அதை யோசிக்காது, சட்டக்குன்னு வந்து அடிச்சிடும். அதுக்கு என்ன சொல்லலாம் பாருங்கள், அதான் வரி, அதான் பாரதி. அவனா சொல்கிறான், ஏதோ சக்தி உள்ளேன்னு சொல்கிறாவா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பான். தினசரி காலைல எல்லா வீட்லேயும் சோறு வச்சுட்டேன்னு வச்சுக்க, அது திருடாதுங்கிறான். ஒரு சமூக செய்தி. திருடுறானா சின்ன பையன், ஏழை பையன் வந்து ரொட்டியை திருடுறானா, பசிக்குதுப்பா. நீங்கள் சமூகத்துலேருந்து அவனுக்கு சோறு கொடுத்து அவன் திருட போகிறான்.
ஸோ திருடர்களை சமூகம் உருவாக்குறதுன்னு காக்காவே சொல்லுவான். எத்தி திருடும் அந்த காக்கா எதற்கு? இந்த ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வாம். அது என்னது? 2 கண்ணுனா என்னதுன்னு சொல்கிறார் வள்ளுவர். 2 கண்ணுன்னா கற்றவனுக்கு தான் கண் இருக்குங்கார், மற்றவனுக்கு கண் இருக்கான், அவனுக்கு கண் இருக்குங்காரு. ஆனால் அந்த கண்ணை புண்ணுங்கிறார். என்னென்னு கேட்டால் அவன் படிக்கலையே, அது புண்ணு தானே, அது எதுக்கு இருக்கோ அதுக்கு அவன் பயன்படுத்தலைன்னு. அதைத்தான் ஒளிபடைத்த கண்ணினாய் வாவான். கல்வி இருக்கிற இளைஞனே உறுதி கொண்ட நெஞ்சினாய். ஏன்னா உங்கள் ஒப்பன் உங்கள் பாட்டன் எல்லா பேரும் வெள்ளைக்காரனை கண்டு பயந்து ஒடுங்கி போயிட்டவனுங்க. அதை இன்னும் எங்கே சொல்லுவான்? பாப்பா பாட்டிலையும் சொல்லுவான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா. என்ன பண்ணணுமா? மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் 2 விஷயம், அவனை கொன்றாதேங்க. மோதி மிதிச்சேன்னா கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தப்புறம் நெஞ்சில் கால் வச்சு காரியம் முகத்தில் துப்பணும். அப்புறம் அவன் திருந்திடுவான். ஏன்னா இந்த எப்போவும் இந்த சண்டையை ரவுடியில் பப்ளிக்கில் அவமானப்பட்டு அப்புறம் திருந்திடுவான். அதனால் பயப்படாத, பயங்கொள்ளலாகாது பாப்பா. பயத்தை மனசில் அச்சம் தவறுங்க. அச்சம் ஆண்மை தவறேல். அச்சந்தானே தானே மிடிமையும் அச்சமும் மேன்மை கொண்டு என்னை என் மனதில் குடிமை கொண்டன கொண்டவை போக்கி அந்த நின்னை சரணடைந்தேன்னு பாடுவோம். கடவுள்கிட்ட கூட அவனை மாதிரி பாடினவங்க யாருமே கிடையாது. நேராக தான் போய் கேட்பான். இன்னொரு பாடத்தில் இன்னொரு இதில் சொல்லுவான், ஓன்ட்டே நேரில் கேட்கம்மா, ஏன்னா எனக்கு இடைத்தரகர்கள் வேண்டாம், நீ நானும் பேசுவோம். பெண்களுக்கு அவனை மாதிரி இப்போ சும்மா இப்போ நீங்கள் சொல்கிறான் பெரியார் ஏறலாம், எந்த காலத்தில் சொல்கிறான் தெரியுமா? பெண்கள் ருதுவாவதற்கு முன்பு அவளை திருமணம் செய்து கொடுக்காது. திருமணம் ஆனபின் கணவனை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று அவள் சொன்னால் அந்த கணமே பிரிந்து போக அனுமதி. நோ கோர்ட்டு, நீதிமன்றம் கிடையாதுங்க. அது பிள்ளைக்கு பிடிக்கல, அவளை போக சொல்லிடு, அவன் போக சொல்லு. பெண்கள் ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் என்கிறார்களா? அனுமதி. நான் திருமணமே இல்லாமல் வாழ்வேன் என்று ஒரு பெண் சொல்கிறாளா? அனுமதி. அவளை தடுக்காத, திருமணம் பண்ணுன்னு கட்டாயப்படுத்தாத. பெண்களை அடிமைப்படுத்துகிற எந்த நாடும் எந்த மொழியும் எந்த இனமும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லைங்க. உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண்குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோன்னு கேட்கான். கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன், அந்த அம்பாள் வந்து எங்கள் அம்மாங்கிறல்ல, அந்த அம்பாளுக்குள்ள உன் பொண்டாட்டி இருக்காடா, உன் தங்கச்சி இருக்கா, உங்கள் அக்கா இருக்கா, உங்கள் அம்மாவையும் தங்கச்சி மட்டும் நினைக்க, ஏன் உன் பொண்டாட்டின்னு அந்த தெய்வம் ஏன் நினைக்க மாட்டேங்கிற? பெண் தெய்வத்தை கும்பிடுவோம், மனைவியை கும்பிட்றோன்னு நினை. மனைவிட்ட உண்மையார் எவன் சொன்னா? நான் எதிர்கால இளைஞர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லலாம். இது தெளிவாக வச்சுக்கல. இன்னும் உடலினை உறுதி செய்யுங்க. The what now India wants, the muscles of iron, the nerves are steel, the gigantic will which nothing can resist. விவேகானந்தர் சொல்வார். அதான் சொல்லலாம். அவர் இவ்வளோ நீளமாக இங்கிலீஷில் சொன்னார். இவன் உடலினை உறுதி செய், ஊன் மிக விரும்புன்னா. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லலாம்? ஒன்றுமே சாப்பிடாதங்க. இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட போனால் அது உருளைக்கிழங்கு தின்றாத, இந்த கிழங்கு தின்றாத, கேரட்டை திங்காத, சோறு சாப்பிடாத, இட்லியை சாப்பிடாத, நான் மாத்திரை சாப்பிடுவேன், மாத்திரை தானே அதை மட்டும் சாப்பிடுங்க. அவன் என்ன சொல்லலாம்? ஊன் மிக விரும்பு, நல்லா சாப்பிடுன்றான். நல்லா சாப்பிட்டுட்டு அது உழைச்சிருன்னு. எனக்கு எம்ஜிஆர் நினைவுறாரு. எம்ஜிஆர்கிட்ட போய் ஒரு தடவை நிறைய ஸ்வீட்லாம் அள்ளி வச்சுட்டாரு, சாப்பிட்டோம். இதெல்லாம் சங்கடம் என்னாச்சு, 1 மணி நேரம் நடந்துருங்க தம்பின்னாரு. ஒரு இங்கிலாந்து மருத்துவர் என்கிட்ட சொன்னார், ஒரு சர்க்கரை நோயாளிய நண்பர் ஒரு இதை சாப்பிட்டாரு. என்னங்க நீ பாட்டு சாப்பிடணும்? அந்த இங்கிலாந்து இவரை சொன்னாங்க, இங்கேருந்து பனல் பார்க்கு நடந்தால் சரியாக போயிடுமா? எரிக்கப்படாத உணவு தான் சர்க்கரை நோய் ஆகுதுன்னு. அவன் என்ன ஊன் மிக விரும்பு. அப்புறம் என்ன ஒன்று உடலினை உறுதி செய்யினா உடற்பயிற்சி. இன்றைக்கி இளைஞர்கள் பண்ணுறாங்களா? ஜிம்முக்கு போகிறதில்ல, உடற்பயிற்சி. நல்லா நடந்துட்டால் போதும், 1 மணி நேரம் நடந்தால் போதும். அது மட்டும் அவனுடைய இன்னொரு அறிவை பாருங்கய்யா. காக்கை குருவி எங்கள் சாதிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், காக்கா குருவிலாம் நம்மளை அண்டி தான் வாழும். நல்லா பாருங்கள், காக்கா நம்மளை நம்பி தான். இப்போ என் வீட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி, இந்த பகுதியிலே சிட்டுக்குருவி பார்க்கணுன்னா பிள்ளைகள் அங்கே கூட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த என்னமோ டவர்கள் வந்து சிட்டுக்குருவியெல்லாம் அழிச்சு போட்டுங்கன்னா, ஏற்கனவே பழனியில் ஒருத்தர் அழிச்சிக்கிட்டே இருந்தார். சிட்டுக்குருவிலே எம்னா சாப்பிட்டா இளமை திரும்பும். என்னடான்னு கேட்டால், சிட்டுக்குருவி தான் அடிக்கடி காதல் பண்ணுது, அதனால் ஆம்பளையும் பண்ணலான்னு நிறைய இருக்கானோ இந்த நாட்டில். ஒரு பக்கம் வைங்களேன், அதை சொல்கிறார், காக்கை குருவி எங்கள் சாதி. எனக்கு புரியுது. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறான் ஐயர். என்ன கடலும் மலையும் இல்லைன்னா மழை கிடையாது. ஆழிமலை கண்ணா